வணக்கம் ரிதி. அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஏற்பட்ட அந்த இருதரப்பினர் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக நேற்று தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேற்று அதிகாலை ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த 144 தடை உத்தரவானது நேற்று அதிகாலை 6 மணி முதல் இன்று இரவு 12 மணி வரை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் எண்ணற்ற போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏனென்றால் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வந்து இந்த 144 தடை உத்தரவை நீக்கம் செய்ய கோரி வழக்கறிஞர் சுந்தர வடிவேல் சார்பில் வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் தற்போது மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வு முன்பாக தற்போது இந்த மனுவானது போடப்பட்டுள்ளது. இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் இன்று நண்பகல் 2:15 மணிக்கு இந்த விசாரணை எடுப்பதாக நீதிபதிகள் கூறியிருக்கிறார். அதாவது அந்த மனுவில் இந்த கடைசி நேரத்தில் இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் 144 தடை உத்தரவை பயன்படுத்தி பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வதை தடுக்கும் கூட வகையில் அமைந்திருக்கிறது. அவர்கள் வழிபாடு உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை அவசர வழக்காக நீதிமன்றம் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற நீதிபதியிடம் வழக்கறிஞர் முறையிட்டதை அடுத்து இன்று நண்பர்கள் இந்த வழக்கானது அவசர வழக்காக எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது.